வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு ஹெல்த் அப் சேனல். இந்த பதிவில் மாப்பிள்ளை சம்பா வெந்தய பூண்டு கஞ்சி பற்றி பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம மாப்பிள்ளை சம்பா அரிசியில் கஞ்சி செய்கிறதுக்கு ஒரு 4 to 5 hours ஊற வைக்கணும். அதனால் நான் முன்னாள் நைட்டே இதை ஊற வச்சுக்க போகிறேன். ஒரு பவுலில் 100 கிராம் அளவுள்ள மாப்பிள்ளை சம்பா அரிசியை போட்டுட்டு 3 times வாஷ் பண்ணிவிட்டு இதை ஊற வச்சிடலாம். இது அப்படியே இருக்கட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா இது நைட்டு ஃபுல்லாக ஊறிடுச்சு பாருங்கள், இப்படி இருக்குது. இப்போ இதை நம்ம மிக்ஸி ஜாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு நல்லா கிரைண்ட் பண்ணிக்கலாம். இது மாதிரி நல்லா ஊறும் போது நம்ம குக் பண்ணுற டைம் வந்து ரொம்ப ரெடியூஸ் ஆகிடும். நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். இது போதும், கரெக்டாக இருக்கும். இப்போ மிக்ஸி ஜாரில் அரைச்சதை நம்ம வேக வைக்கணும். குக்கரில் ஒன்றாலும் வேக வச்சுக்கலாம், இல்லை நம்ம பாத்திரத்தில் ஒன்றாலும் வேக வச்சுக்கலாம். சீக்கிரம் ஆகிறதுக்காக நான் குக்கர்லேயே ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ நான் குடிக்கிற பதத்துக்கு இன்றைக்கி செய்கிறேன். அதனால் நான் வந்து தண்ணியை 8 கப் அளவுக்கு வச்சுருக்கேன். நீங்கள் கொஞ்சம் திக் கன்சிஸ்டன்சி வேணும் அப்படின்னா நம்ம வாட்டரை ரெடியூஸ் பண்ணிக்கலாம். அரைச்சி வச்சுருக்கிறத சேர்த்துடலாம். 1/4 டீஸ்பூன் வெந்தயம் ஆட் பண்ணிடலாம். 15 பூண்டு பல்ல சேர்த்துடலாம். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு வெயிட் போட்டுடலாம். வெயிட் போட்டுட்டு ஒரு 2 minutes மீடியம் ஃப்ளேமில் வைக்கலாம். அதுக்கப்புறம் ஹை ஃப்ளேமுக்கு மாற்றிடலாம். 3 whistle விட்ட உடனே ஆஃப் பண்ணிடலாம். இதுக்கு சைட் டிஷ்ஷாக அட்டகாசமான கொள்ளு துவையல் பண்ண போகிறோம். பேன் போட்டுடலாம். பேன் சூடான உடனே 1 கப் கொள்ளுவை ஆட் பண்ணிடலாம். கொள்ளுவை நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். கொள்ளு நல்லா ஒரு 4 நிமிஷத்துலேயே நல்லா பொரிஞ்சு நல்ல வறுபட்ட ஸ்மெல் வரும். கலர் கொஞ்சம் மாறும். அப்போ நம்ம அதை பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். அதே பேனில் 2 சொட்டு ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு 6 வரமிளகாயை போட்டு வறுத்து எடுத்துக்கலாம். நம்ம வறுத்து வச்சதெல்லாம் ஆறிட்ட உடனே நம்ம மிக்ஸி ஜாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். 10 பூண்டு பல்ல சேர்த்துக்கலாம், பச்சையாகவே சேர்த்துக்கலாம். தேங்காய் பூ திருவினது 1 கப்பு சேர்த்துக்கலாம். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு கொரகொரன்னு அரைச்சி எடுத்துக்கலாம். இதுக்கு நான் புளி சேர்க்கலை. அவ்வளோதாங்க, கொள்ளு துவையல் ரெடி ஆகிடுச்சு. இதை தாளிக்க வேணாம். கஞ்சி 4 விசில் வந்து ப்ரெஷர் அடங்கிடுச்சு. ஓப்பன் பண்ணி பார்ப்போம். இதை மாதிரி இருக்குது. சொன்ன மாதிரி லிக்யூடாக கஞ்சி ப்ரிப்பேர் பண்ணுறதுனால நான் தண்ணி நிறையா ஆட் பண்ணேன்னு சொன்னேன். பாருங்கள், கஞ்சி நல்லா தண்ணியாக எல்லாம் வெந்து நல்லா வந்திருக்கு. இப்போ இதில் நம்ம தேவைக்கு ஏற்ற மாதிரி நமக்கு இப்போ தேங்காய் பால் டேஸ்ட் ரொம்ப பிடிக்கும், நிறையா வேணும் அப்படின்னா நம்ம நிறையா சேர்த்துக்கலாம். இல்லை வேணுனாலும் தேங்காய் பால் ஆப்ஷனல் தான். நான் இன்றைக்கி கொஞ்சமாக தேங்காய் பால் சேர்த்துருக்கேன். அது கூடுதல் சுவைக்காக. அவ்வளோதாங்க. மிகவும் ஆரோக்கியமான மாப்பிள்ளை சம்பா வெந்தய பூண்டு கஞ்சி ரெடி ஆயிடுச்சு. மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். நன்றி.